வணக்கம். ரூபவாயின் பிரதான செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் இர்ஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தனக்குரிய அமைச்சுகளுக்கு பொறுப்பான அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம். பொதுநலவாய மாநாடு இலங்கையில் நடைபெற உள்ளதை அடுத்து உலகத்தின் கவனம் இலங்கை மீது திரும்பியிருப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு. சுகாதார கல்விக்கான பல்கலைக்கழக கல்லூரி திறந்து வைப்பு. கொழும்பு லேடி ரிஷ்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு முதல் தடவையாக MRI ஸ்கேனர் இயந்திரம் வழங்க ஏற்பாடு. அமெரிக்க சமஷ்டி அரசாங்க கடன் எல்லையை அதிகரிக்கும் சட்டமூலத்திற்கு அமெரிக்க காங்கிரஸ் அனுமதி. இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் வடமாகாணத்தில் தமக்குரிய அமைச்சுக்களுக்கு பொறுப்பான அமைச்சராக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நிதி மற்றும் திட்டமிடல், சட்டம் மற்றும் அமைதி, காணி மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி, மின்சாரம், வீடமைப்பு மற்றும் கட்டட நிர்மாணத்துறை, நீர்வளம், கூட்டுறவு அபிவிருத்தி, சமூக சேவை, புனர்வாழ்வு, மகளிர் விவகாரம், கைத்தொழில்துறை மற்றும் வர்த்தக அபிவிருத்தி, சுற்றுலாத்துறை, மாகாண சபை, உள்ளூராட்சி மன்றம், நிர்வாகம், உணவு விநியோகம் ஆகிய துறைகள் முதலமைச்சரின் கீழ் வருகின்றன. இந்நிகழ்வில் அமைச்சர்கள் மைத்ரிபால சிறிசேன, நிமல் ஸ்ரீபால டி சில்வா, சுசில் பிரேமஜயந்த, டலஸ் அழகப்பெரும, அனுர பிரியதர்ஷனயாப்பா, வடமாகாண ஆளுநர் ஜி. சந்திரஸ்ரீ, தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சுகாதார கல்விக்கான பல்கலைக்கழக கல்லூரி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் உபகரணங்களை திருத்துதல், பராமரிப்பு போன்றவற்றுக்கான தொழில்நுட்ப விவரங்களை பயிற்றுவிப்பது இதன் நோக்கமாகும். இதற்கான நிகழ்வில் அமைச்சர்களான மைத்ரிபால சிறிசேன, டலஸ் அழகப்பெரும் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இளைஞர் விவகார தொழில் தேர்ச்சி அபிவிருத்தி அமைச்சும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர வைத்தியசாலையும் இணைந்து இதனை நடைமுறைப்படுத்துகின்றன. இலங்கையின் முதலாவது சுகாதார கல்விக்கான பல்கலைக்கழக நிறுவனம் இதுவாகும். ஜெயவர்த்தனபுர வைத்தியசாலை வளைவில் நிறுவப்பட்டுள்ள இந்த நிறுவனத்திற்கு பயிற்சிக்காக முதலாவது குழுவுக்கு விஞ்ஞான பிரிவில் உயர்தரத்தில் சித்தியடைந்த 41 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பாடநெறியை பூர்த்தி செய்ய மாணவர்களுக்கு வெளிநாடுகளிலும் தொழில் வாய்ப்புகள் உள்ளன. இது எமது நாட்டின் சுகாதாரத்துறைக்கு நவீன தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தும் பொன்னான காலம் என்றும் அமைச்சர் இதனை வர்ணித்துள்ளார். இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பது அரசின் நோக்கம் என்று அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். ජාතික නිපුණතා දිනයක් ඇතුළත් වෙන්නේ ජූලි 5 වෙනිදා කියලා. ශ්‍රී ලංකාවේ රාජ්‍ය නායකයා විදියට මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා ගිහිල්ලා එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයට යෝජනා කරන්නේ ජාත්‍යන්තර නිපුණතා දිනයක්. பொதுநலவாய அமைப்பின் நாட்டுத் தலைவர்களின் மாநாடு இலங்கையில் நடைபெற உள்ளதை அடுத்து உலகத்தின் கவனம் நமது நாட்டின் மீது திரும்பியிருப்பதாக மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். இலங்கை நற்பெயரை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு இது நல்ல சந்தர்ப்பமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முப்பது வருட கால பயங்கரவாதம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு நாட்டில் சமாதானம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் துரித பொருளாதார அபிவிருத்தியையும் இலங்கைக்கு வரும் நாட்டு தலைவர்களினால் காணக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க உள்ளது. இலங்கை சம்பந்தமான தப்பான அபிப்பிராயங்களை களைவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும். நாட்டில் ஏற்படும் மாற்றங்களை நாட்டுத் தலைவர்களால் அவதானிக்க முடியும். இலங்கைக்கான நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரித்துக் கொள்வதற்கும் நீண்டகால பொருளாதார அபிவிருத்திக்கும் இந்த மாநாடு வழிகோலும் என்று மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார்.
அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் இலங்கை யுத்தம் நிலவிய பிரச்சினைகள் இருந்த நாடாகவே பெரிதும் கருதப்பட்டது. அதனை நாங்கள் மாற்ற வேண்டும். அவ்வாறு செய்யும் போது அது நாட்டிற்கு பெரும் தன்மைகளை தரும். அதற்கான சிறந்த வாய்ப்பு தற்போது உருவாகி வருகின்றது. பொதுநலவாய மாநாட்டை சிறந்த முறையில் நடத்தி இலங்கை நற்பெயரை உலக அரங்கில் உயர்த்த வேண்டும். இது எதிர்கால பொருளாதார அபிவிருத்திக்கு பெரிதும் வழிகோலும் என்று கூறினார். එනවයි කියන එක තමයි අපේ අදහස. ඒ තුලින් අපිට හැකි වෙනවා ආර්ථිකමය කටයුතුත් වඩා සාර්ථකව කරගෙන යන්නට. பொதுநலவாய நாட்டுத் தலைவர்கள் மாநாடு நடைபெற இன்னும் 29 நாட்களே உள்ளன. அமர்வுகள் நடைபெறவுள்ள அனைத்து நகரங்களும் அதற்கு தயார்படுத்தப்படுகின்றன. பொதுநலவாய நாட்டுத் தலைவர்களின் மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வு தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ஷ கலையரங்கில் நடைபெறும். இதற்கான ஆயத்தங்கள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த மாநாட்டுக்காக கொழும்பு நகரமும் ஆயத்தப்படுத்தப்படுகின்றது. உரிய பாதைகள், மின்சார விளக்குகள், நகர அலங்கரிப்புகள் என்பன இடம்பெறுகின்றன. நகர அபிவிருத்தி பாதுகாப்பு அமைச்சு இதனை முன்னெடுக்கின்றது. இம்மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் அனைத்து புனரமைப்பு பணிகளையும் பூர்த்தி செய்ய அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இந்த மாநாட்டுக்கு அமைவாக பொதுமக்கள் மாநாடு ஹிக்கடுவாவில் நடைபெறவுள்ளது. இதற்கான ஆயத்தங்களும் அங்கு இடம்பெறுகின்றன. ஹம்பாந்தோட்டை நகரில் பொதுநலவாய அமைப்பின் இளைஞர் மாநாடு நடைபெறவுள்ளது. ரூபவாகினி ஒழுங்கு செய்யும் பொதுநலவாய மாநாட்டு வரவேற்பு மற்றும் வாழ்த்து நிகழ்ச்சியை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்ட வாகன பேரணி எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பமாகும். இதனை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நல்லூர் கோவிலுக்கு அருகில் இருந்தும் திசமகாராமா ரஜமகா விகாரைக்கு அருகில் இருந்தும் 21ஆம் தேதி வாகன பேரணி இடம்பெறும். இது 120 நகரங்களை தாண்டி 10 நாட்களுக்கு பயணத்தை மேற்கொள்ளும். வாகன பேரணி எதிர்வரும் 30ஆம் தேதி காலிமுகத்திடலில் நிறைவு பெறும். இதனை முன்னிட்டு நவம்பர் 1ஆம் தேதி காலிமுகத்திடலில் இசை நிகழ்ச்சி ஒன்றும் நடைபெறும். நுகசவன நிகழ்ச்சிகள், கல்வி கருத்தரங்குகள், கலாசார நிகழ்ச்சிகள் என்பனவும் இடம்பெறவுள்ளன. 2 வருடங்களுக்கு பொதுநலவாய அமைப்பின் தலைவர் பதவி இலங்கைக்கு கிடைப்பதை முன்னிட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கான வாய்ப்பு மக்களுக்கு வழங்கப்படும். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரும் வாகன பேரணிக்கு அமைய சாவகச்சேரி, முல்லைத்தீவு, வவுனியா, மிகிந்தலை, கெக்கிராவ, பலாபத்வல, அக்குரண, கேகாலை, நிட்டம்பு ஆகிய இடங்களில் கலாசார நிகழ்ச்சிகள் இடம்பெறும். வவுனியா கலாசார நிலையம், அனுராதபுரம் மாகாண சபை கேட்போர் கூடம், மாத்தலை ஹோட்டல் பாடசாலை, மாமனல நகரம் என்பவற்றில் நுகசவன நிகழ்ச்சி இடம்பெறும். கெப்பித்திகொள்ளாவ, அனுராதபுரம், கண்டி, கம்பஹா ஆகிய நகரங்களிலும் கல்வி கருத்தரங்குகள் இடம்பெறவுள்ளன. திசமகாராமையில் ஆரம்பமாகும் வாகன பேரணிக்கு அமைய தங்கல்ல, யக்கலமுள்ள, பத்திகமா, மதுகமா, மாவனல் ஆகிய பிரதேசங்களில் நுகசவன நிகழ்ச்சி நடைபெறும். ஹம்மாந்தோட்டையில் கலாசார நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன. மாத்தறை, காலி, ஹம்மாந்தோட்டை, களுத்துறை, பாணந்துறை ஆகிய நகரங்களிலும் கலாசார நிகழ்வுகள் நடைபெறும். திசமகாராமா, தங்கல்ல, வெலிகம, ஹிக்கடுவ, மத்துகம, கொட்டாவா ஆகிய நகரங்களில் கல்வி கருத்தரங்குகள் இடம்பெறும். கல்வி செயலமர்வு மகரகம ஜனாதிபதி கல்லூரியில் எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெறும். இந்த மாநாட்டின் தலைவர் பதவி ஜனாதிபதிக்கு கிடைப்பதை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் ரூபவாகினி இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்கின்றது. மாநாட்டின் முக்கியத்துவம் மற்றும் இலங்கைக்கு கிடைக்கும் நன்மைகள் தொடர்பாக இதன்போது விளக்கம் அளிக்கப்படும். மாகம்புர மஹிந்த ராஜபக்ச சர்வதேச துறைமுகத்தின் இடவசதிகள் விரிவுபடுத்தப்படுகின்றன. வாகனங்களை தரையிறக்குவது மற்றும் அவற்றின் மீள் ஏற்றுமதி சேவைக்காக உள்ள கேள்வி அதிகரிப்பதனால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. மாகம்புர துறைமுகத்திற்கு மாதம் ஒன்றுக்கு வாகனங்களை ஏற்றிக்கொண்டு 15 முதல் 20 கிடைப்பட்ட கப்பல்கள் வருகின்றன. இவற்றில் 10 கப்பல்கள் மீள் ஏற்றுமதிக்காக வருகின்றன. ஆரம்பம் முதல் இத்துறைமுகத்தில் இறக்கப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கை 30,000க்கும் அதிகமாகும். இவற்றில் சுமார் 15,000 வாகனங்கள் மீள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதற்கு மேலதிகமாக மாகம்பர துறைமுகத்தின் 2ஆம் கட்ட நிர்மாணப் பணிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை வரையான தெற்கு கடுகதி வீதி அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இதற்கான யோசனையை முன்வைத்துள்ளார். மாத்தறையிலிருந்து பெலியத்த வரை 30 கிலோமீட்டரும், பெலியத்த தொடக்கம் வெற்றிய வரை 26 கிலோமீட்டர் தூரமும், மத்தள தொடக்கம் ஹம்பாந்தோட்டை வரை 25 கிலோமீட்டர் தூரமும் அபிவிருத்தி செய்யப்படும். தெற்கு கடுகதி நெடுஞ்சாலையுடன் தொடர்புபடும் 3 பிரதான பாதைகளை அபிவிருத்தி செய்வதற்கும் அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது.
பல பிரதேசங்களில் அபிவிருத்தி செய்யப்பட்ட 20 நெடுஞ்சாலைகளை மீள அபிவிருத்தி செய்ய ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அனுமதி கிடைத்துள்ளது. உள்நாட்டு வங்கிகள், சவுதி நிதியம், ஒபெக் நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி இதற்கு உதவும். கேகாலை மா ஓயா பாலத்திலிருந்து பின்னவல யானைகள் சரணாலயம் வரையான வீதியும் அபிவிருத்தி செய்யப்படும். அமைச்சர் ஜெயரத்ன ஹேரத் இதற்கான யோசனையும் முன்வைத்தார். கலனி பல்கலைக்கழகத்தில் மானிட கற்கை பீடத்துக்கான மாடி கட்டடத்தை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு 3 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக முகாமித்துவ பீடத்துக்கான 4 மாடி விரிவுரை மண்டபம் நிர்மாணிக்கப்பட உள்ளது. இதற்கு 13 கோடி 73 லட்சம் ரூபாய் செலவாகும். அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க இதற்கான யோசனையை முன்வைத்தார். வெள்ளை பிரம்பை பயன்படுத்துபவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குவதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளது. இதற்கான யோசனையை அமைச்சர் பீலிக்ஸ் பெரேரா முன்வைத்தார். கொழும்பு ரிஜ்வல் சிறுவர் வைத்தியசாலைக்கு முதல் தடவையாக எம்ஆர்ஐ ஸ்கேனர் இயந்திரம் ஒன்று வழங்கப்பட உள்ளது. ஜனாதிபதியின் பாரியார் திருமதி சிரந்தி ராஜபக்ச இதனை வழங்கவுள்ளார். ஸ்கேனர் இயந்திரம் இவ்வாண்டு இறுதிக்குள் பொருத்தப்படும் என்று வைத்தியசாலையின் பணிப்பாளரும் மருத்துவ நிபுணருமான ரத்னஸ்ரீ ஹேவிகே தெரிவித்துள்ளார். இந்த இயந்திரத்தை பொருத்துவதற்காக சுகாதார அமைச்சு 13 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடம் ஒன்றை நிர்மாணித்து வருகின்றது. வைத்தியசாலையில் இதுவரை எம்ஆர்ஐ ஸ்கேனர் இயந்திரம் ஒன்று இருக்கவில்லை. இதனால் 1000 சிறுவர்கள் காத்திருக்கும் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். நாளொன்றுக்கு ஒரு சிறுவர் வீதம் தேசிய வைத்தியசாலையில் எம்ஆர்ஐ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார். நோயை ஏற்கனவே இனங்கண்டு உரிய சிகிச்சை அளிக்க ஸ்கேன் பரிசோதனை வாய்ப்பளிக்கின்றது. இந்த இயந்திரத்தின் பெறுமதி 2 கோடி 50 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த இயந்திரம் பொருத்தப்பட்டதும் நாளொன்றுக்கு 15 சிறுவர்கள் வீதம் பரிசோதிக்க முடியும் என்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். විද්‍යාලය අමාරුහලේම කරගෙන උන්ට ඊටම මනින් සුවපත් වීමට කටයුතු හරසන්න හැකියාව ලැබිලා තියෙනවා. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு துருக்கி நாட்டின் அதிகாரிகள் மற்றும் சமூக சேவை பிரதிநிதிகள் அடங்கிய விசேட குழுவினர் விஜயம் செய்துள்ளனர். ஏறாவூர் நகரசபை தவிசாளரான அலிசாகிர் மௌலானாவின் அழைப்பின் பேரில் இவர்களது விஜயம் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் தற்போதைய நிலைமைகள் பற்றியும் அங்கு மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்தும் நேரடியாக அவதானிப்பது இவர்களது விஜயத்தின் நோக்கமாகும். சிறுவர்கள், அனாதைகள் மற்றும் விதவைகளின் வாழ்வாதார நிலைமைகள் பற்றி நேரடியாக கண்டறியவென ஏறாவூர் அனாதைகள் இல்லம் உட்பட பல இடங்களுக்கும் இந்த குழுவினர் விஜயம் செய்துள்ளனர். கோரளைப்பற்று மேற்கு மற்றும் கோரளைப்பற்று மத்திய ஆகிய பிரதேச செயலங்கள் இணைந்து நடத்தும் இந்த வருட கலாசார விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்த ஓவிய மற்றும் புகைப்பட கண்காட்சி இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலாளர் நிகாரா மஞ்சு தலைமையில் ஓட்டமாவடி பிரதேச சபை கட்டிடத்தில் இடம்பெற்ற கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வுக்கு கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறை தலைவர் கலாநிதி எஸ் ஜெயசங்கர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த கண்காட்சியில் அதிக எண்ணிக்கையிலான ஓவியங்களும் 100கணக்கான புகைப்படங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. உயர் அதிகாரிகள், ஓவிய மற்றும் புகைப்பட கலைஞர் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தனக்குரிய அமைச்சுகளுக்கு பொறுப்பான அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம். பொதுநலவாய மாநாடு இலங்கையில் நடைபெற உள்ளதை அடுத்து உலகத்தின் கவனம் இலங்கை மீது திரும்பியிருப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு. சுகாதார கல்விக்கான பல்கலைக்கழக கல்லூரி திறந்து வைப்பு. கொழும்பு லேடி ரிஷ்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு முதல் தடவையாக எம்ஆர்ஐ ஸ்கேனர் இயந்திரம் வழங்க ஏற்பாடு. அமெரிக்க சமஷ்டி அரசாங்க கடன் எல்லையை அதிகரிக்கும் சட்டமூலத்திற்கு அமெரிக்க காங்கிரஸ் அனுமதி. இத்துடன் ரூபவானின் பிரதான செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.